க்ஷேமகரமான காரியங்கள்லேருந்து ஒரு பொழுதும் நாம் நழுவக்கூடாது. நல்ல காரியங்கள் செய்யறதுலேருந்து ஒரு பொழுதும் அஸ்ரத்தையா இருக்கக்கூடாது. பணம் சம்பாதிக்காம இருக்கவே கூடாதுங்கிறது உபனிஷத்து. பணம் எதுக்குன்னா தனஞ்ச கர்மார்த்தம். நிறைய பணம் சம்பாதிச்சா நிறைய நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள் பண்ணலாம். அதுக்காக தர்மம் அபிவிருத்தி அடையும். நல்ல தர்ம காரியங்கள்லேருந்து நழுவவே கூடாது. நமக்கு க்ஷேமகரமான காரியங்கள்லேருந்து நழுவவே கூடாது. இந்த சினிமா டைரக்டர் இன்னொருத்தர் ரொம்ப பிரசித்தமாக இருந்தார், பீம்சிங்னு. அவ தமிழ் சினிமாவில் பரிச்சயம் உள்ளவா, அவரை தெரியாதவாளே இருக்க மாட்டான். பெரிய டைரக்டர் இவர். எங்கள் தாத்தாக்கு பரம பக்தர் இவர். நாராயண தீட்சிதர்கிட்ட அவ்வளவு பக்தி சிறந்த. எங்கள் கிராமத்தில் வந்து தங்கியிருக்கார் இவர். வடகுடி கிராமத்தில் வந்து 2 நாள் தங்கியிருக்கார் அவர். அவர் தங்கின அவர் 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 நான் சின்ன குழந்தையாக இருக்கிறதையில பார்த்துருக்கேன். எங்கள் அப்பாவுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர் பீம்சிங். எங்கள் தாத்தா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பிரவச்சனம் நடக்கிறது வீனஸ் காலனியில். அவள் தாத்தா எப்போ மெட்ராஸ் பிரவச்சனம் அந்த ஏரியாவில் பண்ணாலும் இந்த பீம்சிங் அது மாடியில் தான் தங்குவார். மாடியில் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பார் இந்த பீம்சிங். ஒரு சந்தர்ப்பம் செங்காலிபுரத்தில் எங்களுக்கெல்லாம் குரு ஐயா தீட்சிதர்னு இருந்தார். அவர் வந்து அக்னிஹோத்திரத்தோடு வந்திருக்கார் அந்த சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்துக்கும் இதுக்கும். அவருக்கு எங்கே இடம் கொடுக்குறதுன்னு பார்த்துன்னு எங்கள் தாத்தா என்ன பண்ணார், அவர் வேறு இடத்துல தங்கிட்டு இந்த பீம்சிங் அது மாடியில் தங்க வச்சுட்டார். பீம்சிங்கும் அவரோட சம்சாரமும் தினசரி அக்னிஹோத்திரம் கார்த்தாலையும் சாயங்காலமும் தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவ்வளோ பக்தி சிரத்தையாக இருந்திருக்கு. கிளம்புற அன்னைக்கு அவருக்கு ஏதாவது வச்சு கொடுக்கணும் அப்படின்னு தோணி பீரோ சாவியை தேடி இருக்கார், கிடைக்கல. எங்கே வச்சோன்னு தெரியல பீரோ சாவியை. உடனே என்ன பண்ணாரா அந்த பீம்சிங், கையில் ஒரு மோதிரம். நான் சொல்கிறது 60, 1960 அந்த டயத்தில். அன்னி தேதியில் 60 இது 6000-7000 ரூபா விலையம் இந்த மோதிரம். அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே கழட்டி தாம்பூலத்தில் வச்சு கொடுத்துட்டார். என்ன மனசு வரணும். அதை எங்கள் தாத்தாட்ட வந்து சொன்னார், வேற யாரோ சொன்னார். உடனே தாத்தா ராத்திரி பிரவச்சனத்தில் சொன்னாராம், பீம்சிங் இது மாதிரி கொடுத்துட்டாருன்னு எல்லாரும் பிரமிச்சு போயிட்டா. நான் அதில் ஒன்றும் ஆச்சரியப்படலை. என்ன அவர் மனஸ்வி. அதை விட எனக்கு எது தெரியுமோ ஆச்சரியம்னா, அவருக்கு அவர் கொடுத்தது ஆச்சரியம் இல்லை, அவர்கிட்ட வாங்கிக்கிறதுக்கு இப்படி ஒரு சத்பாத்திரம் ஒரு தீட்சிதர் கிடைச்சாரே அதுதான் ஆச்சரியம். ரிஷிகள் மாதிரி இருப்பார். இவருக்கு கொடுக்கறதுக்கு பாக்கியம் அவருக்கு இருந்தது. அது மாதிரி தர்ம காரியங்கள் இப்படி கொடுக்கணும்னா நம்ம குடும்பத்துக்கு புண்ணியம் இருக்கணும், நமக்கு புண்ணியம் இருக்கணும், குடும்பத்துக்கு புண்ணியம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு புண்ணியத்தை சேர்க்கும். அதனால அவர் எங்கள் தாத்தா சொன்ன வார்த்தை அப்படியே இன்னும் அப்படியே இருக்கு மைண்டில். பீம்சிங் இல்லாட்டா இன்னொருத்தர் கொடுத்துட்டு போயிடுவா, ஐயா தீட்சிதர் மாதிரி இன்னொருத்தர் கிடைப்பாரான்னு கேட்டார். இன்னொருத்தர் கிடைப்பாரா? அது மாதிரி ஒரு தபஸ்வி மாதிரி தபஸ்வியாக இருப்பார். இது மாதிரி பெரியவாளுக்கெல்லாம் நாம் கைங்கரியம் பண்ணினா என்ன பிரயோஜனம்னா குடும்பம் க்ஷேமமாக இருக்கு. ஒரு அக்னிஹோத்திர பலன் போறாதோ நமக்கு, வருஷம் முழுக்க பண்ண போறா. ஒரு 25,000 ரூபா கொடுக்குறோம். நம்மளால பண்ண முடியுமா? ஒரு வேளை பண்ண முடியுமா? அவள் வருஷம் முழுக்க ஆராதனை பண்ணிட்டு இருக்காளே, அவளுக்கு எதை கொடுத்தா என்ன? அதனால இந்த தர்ம காரியங்கள் இது மாதிரி க்ஷேமகரமான காரியங்கள்லேருந்து ஒரு பொழுதும் நாம் நழுவக்கூடாது. குஷலான்ன பிரமதிதவ்யம். அப்புறம் இது ரொம்ப முக்கியமானது அடுத்தது, பூத்யைன பிரமதிதவ்யம். பூத்தின்னா ஐஸ்வர்யம். நல்ல காரியங்கள் செய்யறதுலேருந்து ஒரு பொழுதும் அஸ்ரத்தையாக இருக்கக்கூடாது, செய்கிற விஷயத்தில் இருக்கக்கூடாது. பூத்தின்னா ஐஸ்வர்யம். பணம் சம்பாதிக்காம இருக்கவே கூடாதுங்கிறது உபனிஷத்து. எல்லாத்தையும் விட சொல்ற உபனிஷத்து
பணம் சம்பாதிக்கணும். பூத்தியை ந பிரமதிதவ்யம், பூத்தியை ந பிரமதிதவ்யம். என்ன தாத்பரியம் அப்படின்னா, தெம்பு இருக்கிற பிரிந்த ஒர்க் பண்ணணும். கர்மண்யேவாதிகாரஸ்தே. ரொம்ப ஸ்ரத்தையா இருந்து பக்தி ஸ்ரத்தையா இருக்கா, ராமாயண பாராயணம் பண்றா, பஜனை பண்றா, வேத உபனிஷத் பாராயணம் பண்றா, உத்தியோகத்துக்கு போயிட்டே இருக்கா, இதுல கொஞ்சம் டேஸ்ட் வந்தோடனே வேலையை வேணா விட்டுட்டோமான்னு கேட்கிறா. அப்படி வேலையை விடக்கூடாதுன்னு தான் உபனிஷத்து சொல்றது. இப்ப இந்த விஆர்எஸ்க்கு எகென்ஸ்ட் வேதம் விடக்கூடாது. விஆர்எஸ் வாங்கிக்கவே கூடாது. ஏன் வாங்கிக்க கூடாதுன்னு, தர்ம சிந்தனை உள்ளவா முழுக்க சம்பாத்தியம் வேண்டான்னு விஆர்எஸ் வாங்கின்னு உட்கார்ந்துட்டா தர்மம் எப்படி நடக்கும்? தர்ம சிந்தனை உள்ளவாள்லாம் நிறைய சம்பாதிக்கணும், அப்பதான் தர்ம காரியங்கள் நடக்கும். அதனால சம்பாதிக்கிற விஷயத்துல அஸ்ரத்தையா இருக்கவே கூடாது. நீ எந்த வேலை செய்கிறியோ, விவசாயம் பண்றியோ, என்ன காரியம் பண்றியோ, நீ எதை வேணாலும் பண்ணி சம்பாதிக்காமல் இருக்கவே. அர்த்தாகமோ நித்தியம், பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கணும். பின்னாடி ஆச்சாரியாலே கேள்வி கேட்கிற, எனதுக்கு பணம்? எல்லாத்தையும் விட சொல்றது தானே வேதாந்தம். பணம் எதுக்குன்னா தனஞ்ச கர்மார்த்தம். நிறைய பணம் சம்பாதிச்சா நிறைய நல்ல காரியங்கள், தர்ம காரியங்கள் பண்ணலாம். அதுக்காக தர்மம் அபிவிருத்தி அடையும். நல்லவா பணம் சம்பாதிக்க. அதனால உபனிஷத்து, நீ ஐஸ்வர்யத்திலேருந்து ஒரு பொழுதும் நீ நழுவவே கூடாது. நழுவக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? சோம்பேறியா உட்காராத, ஏதாவது உத்தியோகம் பாரு, சம்பாதிச்சுட்டே இரு, நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.